வணக்கம். கோயம்புத்தூர் ரசிகர்களுக்கு சிறப்பானதொரு வணக்கம். நான் உங்க அன்னபாரதி பேசுறேன். நிறைய பட்டிமன்றங்கள்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்மளுடைய கொங்கு மண்டலத்துல பெருமைக்குரிய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு சிரிப்பு பட்டிமன்றம், அதுவும் குறிப்பாக மகளிர் பட்டிமன்றம் என்னுடைய தலைமையில நடக்குது, கஸ்தூரி காலேஜில் வச்சு. ஸோ ரொம்ப 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 பெருமையாக இருக்கிறது. தலைப்பும் பெண்கள் சார்ந்து மட்டும் இல்லாமல் சுதந்திரம் சார்ந்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதா கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு. சொல்லும் போதே ஐயா சிரிக்கிறாரு. அப்படின்னா இன்னமாடா உங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ரீடிங் கேப்சர் ஆகுது. ஆனா நம்ம மேலோட்டமான முறையில பார்த்தாலும் ஒரு சாரர் சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க, இன்னொரு சாரர் சுதந்திரம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையான சுதந்திர போராட்ட தியாகிகள், நம்ம நாட்டுக்காக உழைத்தவர்கள், சும்மா கிடைத்து விட்டதா சுதந்திரம்? எத்தனையோ தலைவர்கள் கல் உடைத்து மண் சுமந்து உப்பு சத்தியாகிரகம் செய்து தன்னுடைய வயதை தொலைத்து வாழ்க்கையே தொலைத்து கிடைத்ததுதான் சுதந்திரம் அப்படின்னு சொன்னா, இதே பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர் குமரன் சாகும்போது கூட கொடியை விடாமல் இறந்து உயிர் நீத்தார், கொடி காத்த குமரன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு பெருமை நிறைந்த ஒரு மண்ணில நின்று பெண் சுதந்திரம் பத்தி ஒரு பெண்ணாக பாரதி அப்படின்னு பெயர்ல பேசும்போது உண்மையில ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஸோ நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் வருகை தந்திருக்கிறாங்க. நானும் பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ நன்றி.